அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாஸ்து ரீதியில் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஆகர்ஷண சக்தியை ஈர்த்து நமக்கு தரக்கூடிய குலதெய்வத்தையே வசி பண்ணக்கூடிய சக்தி கொண்ட செடிகளில் வெள்ளெருக்கன் செடி மற்றும் தொட்டாசினிங்கி செடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வீடுகளிலோ அல்லது வீட்டின் அருகிலோ தொட்டாசினிங்கி செடியோ அல்லது வெள்ளெருக்கும் செடியோ இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய சாஸ்திர பலன்கள் என்ன, அந்த செடிகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த இரண்டு செடிகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய முன்னோர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரர்கள் தேவர்கள் மறு ஜென்மமாக பூலோகத்தில் மரங்களாக செடிகளாக வேர்களாக பிறப்பதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வெள்ளெருக்கன் செடி என்பது தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு செடியாகவும் விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய மறுபிரிவியாகவும் கருதப்படுது. இந்த வெள்ளெருக்கன் செடி சூரிய அம்சம் பெற்ற ஒரு செடியாகவும் சூரிய அம்ச கிரகத்தினுடைய தன்மை கொண்ட ஒரு செடியாகவும் சொல்றாங்க. மேலும் சிவனுடைய அம்சம் பெற்ற ஒரு செடியாகவும் கருதப்படுது. இந்த வெள்ளெருக்க செடி நீங்க வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தூய்மையாக இந்த செடியை சுற்றி நீங்க பராமரிக்கணும். இந்த செடியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நீரின்றி எந்த ஒரு செடியும் வளராது. ஆனால் இந்த ஒரு செடி அதிகமான நீர் இல்லாமலேயே 12 வருடங்கள் சூரிய சக்தியின் மூலமாகவும் காற்றில் இருக்கக்கூடிய நீரை கிரகித்து அதன் மூலம் வளரக்கூடிய தன்மை கொண்டதாகவும் கருதப்படுது. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக அம்சம் கொண்டது இந்த செடி. இந்த செடி வளர்ப்பதன் மூலம் வீட்டில் தெய்வீக அம்சம் அதிகரிக்கும். நீங்க ரொம்ப பரிசுத்தமாகவும் தீட்டுப்படாமலும் பராமரிக்கணும். அந்த அளவுக்கு உங்களால் முடியல அப்படின்னா கோவில்லையோ இல்ல பொது இடங்களிலோ இந்த செடியை நீங்க கொண்டு போய் வளர்க்கறது ரொம்பவும் நல்லது. இந்த செடி வளர்ப்பதன் மூலம் நம்ம வீட்டிற்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன மகிமைகள் ஏற்படும் அப்படின்னா, இந்த செடி 2 வகையில பிரிக்கலாம். ஒன்று நீல ஊதா செடி, இன்னொன்று வெள்ளை இருக்கும் செடி அப்படின்னுவாங்க. நீல ஊதா செடியை விட வெள்ளெருக்க செடி மிகவும் சக்தி வாய்ந்தது. பல அற்புதமான மகிமைகள் ஏற்படும். வெள்ளெருக்கன் செடி வீட்டில் தீய சக்திகள், அமானுஷ சக்திகள், துஷ்ட சக்திகள் வராமல் தடுக்கும் நம்மளுக்கு ஒரு அரணாக இருக்கும். மேலும் பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இன்னைய வரைக்கும் நவீன காலங்கள் வந்தாலும் இன்றைய வரைக்கும் இந்த வெள்ளெருக்கன் செடியிலிருந்து நாரை உருவி திரித்து அரணான் கயிறாக கட்டி வராங்க. இந்த அரணான் கயிறு அந்த குழந்தைகளுக்கு தீய சக்தி, அமானுஷ சக்திகள், பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ் இது போல பல விதமான தீய சக்திகளை தடுத்து அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனையும் கொடுக்கும் அப்படின்னு இன்றைய வரைக்கும் நம்மளுடைய இந்திய மக்களுடைய இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. வட இந்தியாவில் எப்படின்னு தெரியல, ஆனால் தென்னிந்தியாவில் இன்றைய வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க தீவிர நம்பிக்கையுடன் கிராமப்புறங்களில். இந்த வெள்ளெருக்க செடி வீட்டில் வளர்க்க முடியல அப்படின்னா இதனுடைய தண்டை வீட்டு தலைவாசியில் கட்டி வைப்பதன் மூலம் இந்த செடி வளர்ப்பதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும், தீய சக்தி, அமானுஷ சக்தி, கந்திஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் அனைத்தும் இந்த வெள்ளெருக்கன் செடி கட்டை தடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் சில வீடுகளில் இந்த வெள்ளெருக்கன் கட்டையை கட்டி வைப்பாங்க தலைவாசியில். இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெள்ளெருக்கன் செடியின் மீது மக்களிடையே நிலவக்கூடிய ஆழமான ஒரு நம்பிக்கை. இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செடி அப்படின்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இந்த வெள்ளெருக்கன் செடி இருக்கு இல்லையா, இதனுடைய இலையில் தீபம் ஏற்றி நம்ம வழிபடுவதன் மூலம் நம்ம வேண்டுதலை கடவுள் நிச்சயம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நாள் நீண்ட நாள் உங்களுக்கு ஒரு ஆசை, திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கலாம், நல்ல மனநிறைவுக்கு சம்பளத்துடன் ஒரு வேலை வேண்டும் அப்படின்னு போல ஆசையாக இருக்கலாம். எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி, வெள்ளெருக்கும் இலையில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு தட்டில் வெள்ளெருக்கும் இலையை வைத்து அதன் மீது ₹1 நாணயம் வைத்து அதன் மீது கற்பூரம் ஏற்றி குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை அந்த கற்பூர தீபம் அணையும் வரை நீங்கள் மனதுக்குள் நல்ல வலிமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது தொடர்ந்து 48 நாளுக்கு நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது இதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவனைத்தும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே நிலவக்கூடிய ஆன்மீக சார்ந்த ஒரு நம்பிக்கையான தகவல். மருத்துவ ரீதியில இந்த வெள்ளெருக்கன் செடி வளர்ப்பதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, நச்சை நீக்கக்கூடிய தன்மை கொண்டதான் இந்த வெள்ளெருக்கன் செடி இலை. மேலும் வீக்கம் கட்டிகள், உங்க உடம்புல ஏதாவது வீக்கமா கட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளெருக்கன் இலையை வைத்து நீங்க கட்டினீங்க அப்படின்னா அந்த வீக்கம் குறையும், வலி
சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வெள்ளரிக்கும் பூ இருக்கு இல்லையா, ஆஸ்துமா, மார்பு சளி, சிறுநீரக கோளாறு இது போல் பல பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு மருந்தாக பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள், இந்த அளவுக்கு ஆன்மீகத்தின் நல்ல பலன்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஆகும். நம்ம வசிக்கும் வீட்டுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய, நமக்கு தீங்கு தரக்கூடிய தீய சக்தியை தடுக்கக்கூடிய ஒரு அரணாகவும் விளங்குது. இந்த வெள்ளரிக்கும் செடி வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல பண்புகளும் ஏற்படும். இந்த செடி தொட்டால் சிரிங்கி என்று சொல்லக்கூடிய செடிக்கும் காந்தத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியிடம் போயிட்டு நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும், இந்த செடி இருந்தால் எவ்வாறு நம்முடைய விஷயங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது இல்லையா, அந்த நேரங்களில் உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு முறை ஒரு வேண்டுதலை மட்டும் உச்சரித்து அந்த செடிக்கிட்ட போய் உங்களுடைய வேண்டுதலை ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லணும். ஒரே நேரத்தில் பல வேண்டுதலை சொல்லக்கூடாது. ஒரே ஒரு வேண்டுதலை பிரம்ம முகூர்த்தத்தில் அன்று அந்த செடியிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அந்த செடி தடுத்து விடும். நேர்மறையான விஷயங்களை அதிகரித்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு தேவையான நம்பிக்கையை வலிமையாக உங்களுக்கு தரும். அதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மேலும் இந்த செடி பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா சுருங்கிடும். ஒரு விதமான ஒரு இயற்கையின் அற்புதமான நிகழ்வு அங்கே ஏற்படும். குழந்தைகள் இருக்கும் இடத்துல இந்த செடி வளர்த்துவதன் மூலம் குழந்தைகளுக்கு உற்சாகமும் அறிவும் அதிகமாக வளரும் என்பது ஒரு சயின்ஸ். குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இந்த செடி வளர்த்தால் மிகவும் மிகவும் நல்லது. மேலும் இந்த செடியில் பூக்கும் பூ மகாலட்சுமி அம்சம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கவும், தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கவும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கவும், பணம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் மென்மேலும் வளரவும் பெருகவும் இந்த பூவை மகாலட்சுமியிடம் வைத்து பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ரூஃப் இல்லையே, நான் சயின்ஸ் மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைப்பதற்கு நாம் தான் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். நாம் தான் நமக்கு நாமே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கை பெறுவதற்காக பல வழிகள் உண்டு. கோவில், புனிதமான இடங்கள், புனிதமான மனிதர்களுடைய ஜீவ சமாதி இடங்கள், கடல், மலை, இது போல பல இடங்கள் உண்டு. அதற்கு ஒப்பான ஒரு செடி தான் இந்த செடி. இந்த செடியும் காந்தத்தன்மை, நேர்மறையான ஆற்றல் நிறைந்த ஒரு செடி அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செடியிடம் சென்று உங்களுடைய பிரார்த்தனை சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி நேர்மறையான ஆற்றல் அதிகரித்து நம்பிக்கை அளித்து அதை சீக்கிரம் அடைவதற்கு தேவையான சக்தி அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொட்டாசினிங்கி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள், கை, கால், மூட்டு இதில் ஏதாவது வீக்கம் இருந்தாலோ இல்லை தோலில் ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டிருந்தாலோ இந்த தொட்டாசினிங்கி இலைய இருக்கு இல்லையா, நல்லா அரைச்சி அதை கை, கால், மூட்டு வீக்கம் இருக்கிற இடத்துலையும் தோலில் ஏதாவது அலர்ஜி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிடி அரைத்த தொட்டாசினிங்கி இலை, எலுமிச்சை சாறு மோரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் கூட கடுப்பு அப்படின்ற ஒரு நோய் குணமாகுமா, உடல் நல்லா குளிர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது இலை ப்ளஸ் வேறு சமளவு எடுத்து நல்ல நிழலை உலர்த்தி துணியில் அலசி பசும்பாலை சேர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூலசூடு அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தொட்டாசினிங்கி இலை இருக்குது இல்லையா, அதோட இலைச்சாரை தேம்பல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தேம்பல் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாரை பஞ்சில் தொட்டு ரணம் காயம்பட்ட இடத்த நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த காயமும் சரியாகும் அப்படின்றாங்க. அதுவும் சில காயங்கள்லாம் நீண்ட காலம் இருக்கும்ல, அந்த காயத்துக்கு இந்த தொட்டாசினிங்கி இலைச்சாறு மிகவும் சிறந்த மருந்தாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காலையில் வெறும் வயிற்றில் இலை வேறு நல்லா பொடியாக்கி பசும்பாலை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்மை குறைபாடு, இந்த தொட்டாசினை இலைக்கு ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்டதான். அதுவும் பசும்பாலில் 15 கிராம் நன்கு அரைத்த தொட்டாசினிங்கி இலையை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் பல்வேறு விதமான மருத்துவ பயன்களும் தொட்டாசினிங்கியில் ஆன்மீக ரீதியில், சாஸ்திர ரீதியில் பல்வேறு விதமான வழிபாடு முறைகளும் இருக்குது. அந்த பூ, அந்த இலை, அந்த செடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செடி வீட்டில் வளர்ப்பது ரொம்பவும் நல்லது, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.